பல குழந்தைகள் இது போல் காப்பாற்றப்படலாம். ஒரு நல்ல காரியத்துக்கோசம் அந்த ரம்ய பாரதியை என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்கலாம். ஒரு பெண்ணு ஒரு குழந்தைய தொட்டினா, நான் ஒரு பெண்ணுடா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இது என் டிஸ்ட்ரிக்ட் ஐஜி நான் வந்து உன்னை என்கவுண்டர் பண்ணுறேன்னான்ட்டு பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ நல்ல பேர் கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு அக்யூஸ்டை ஓகே, அவன் வந்து பக்கத்தில் ஒரு ஹவுசிங் போர்டில் மொட்டை மாடியில் ஒழிஞ்சுன்னு இருந்தான், அவனை போய் நாங்கள் பிடிச்சோம். பிடிக்க போகிறப்போ ஒரு ஆளை நீங்கள் காலி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 10 வயசு சிறுமிக்கிட்ட அவன் என்ன இன்பத்தை அனுபவிச்சுட போனான். அந்த குழந்தைய கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி அந்த வழியில் ஒருத்தன் சுகம் அனுபவிக்கிறான்னா, அந்த மிருகத்தை சுடுறதோட யாரை சுட முடியும்? ஒரு குழந்தைய பெற்றவங்களாம் நீ சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்லடப்பா சுட்டாங்க. ஏன்னா இப்போ உத்தரப்பிரதேசில் பாருங்கள், 17,000க்கும் மேற்பட்ட என்கவுண்டர் நடந்திருக்கு. ரவுடிஸ் மேலேயும் நடந்திருக்கு, குழந்தைங்க மேலேயும் நடந்திருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த திராவிட மாடல் ஆட்சி போயிடுச்சு, இனி வரும் மாடல் ஆட்சி ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த கார்த்திகை காவல்துறை அதிகாரிகள் சுட்டு இருந்தாங்கன்னா, காவல்துறைக்கு ஒரு கண்ணியமாக இருக்கும், காவல்துறைக்கு ஒரு நல்ல பேராக இருக்கும், சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் வந்திருக்கும். காவல்துறை மேலே அதாவது குழந்தைங்க இப்போ எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும், விஜயண்ண ஆட்சியில் இந்த மாதிரி ஆயிருக்கும் பண்ணியிருக்கலாம். இவங்களும் அந்த தைரியத்துக்கு வராமல் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சுட்டு இருந்தாங்கன்னா, இனி வரும் காலங்களில் குழந்தை மேலே கை வச்சா காவல்துறை என்கவுண்டர் பண்ணுவாங்கடா அப்படின்ற பயம் வந்து இருந்திருக்கும்.